வணக்கங்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது புது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை சூப்பராக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம் தான். 2-11ஆம் அதிபதி புதன் வந்து ஆட்சி வளர்தல் 11 இருக்கும்போது நல்ல ஏற்றங்களும் நல்ல லாபங்களையும் கொடுத்துரும். நிலப்புலன்கள், பூமி சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்களில் நல்ல லாபங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் திடீர் அதிர்ஷ்டம்னா ஏதாவது நடக்காத ஒரு விஷயம் திடீர்னு நடந்த ஒரு பெரிய வெற்றி நல்ல ஒரு லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றிகள், தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து ஆட்சி பலத்தோடு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிலபுலன்கள் வெளிநாட்டில் இருக்கவங்க பெரிய லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கான வளர்ச்சி நல்ல ஒரு ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, பிரயாணங்களாக ஒரு பெரிய லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு 11 இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்து ஒரு பெரிய லாபங்களையும் பெரிய வருமானங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அது வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6, 7ஆம் அதிபதி 8 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் வேலை செய்கிற இடங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ அதனால் வந்து லாபங்கள் பெருசாக வரமாக இருந்தாலும் யாராச்சும் கூட இருந்து நம்மளை கவுத்து விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 9ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது நல்ல லாபங்கள் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 11 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நீங்கள் எதிர்பார்த்தோட பெரிய லாபங்கள் பெரிய ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்குறது தசாபுக்தி பலன்கள். சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல தொழில் ரீதியான விஷயங்களில் ஒரு பெரிய ஏற்றங்களையும் பெரிய லாபங்களையும் அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு பெரிய வெற்றி கொடுக்கறதுக்கான விஷயங்களும் சூப்பராக இருக்குங்க. சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் வந்து வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை அற்புதமாக கொடுத்துருதுங்க. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக வந்து தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு மனஸ்தாபங்களையோ சின்ன சச்சரவுகளும் ஏற்படும். அதனால் மனக்காயம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். சிம்மலக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பூமி சம்மந்தமான விஷயம் பெரிய லாபங்களையும் பெரிய ஏற்றங்களையும் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப அற்புதமாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து சிம்ம லக்னமாக வந்து ராகு தசாபுக்தி எந்திரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும்போது நல்ல பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், ஒரு பெரிய வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள் பெரிய ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. சிம்ம லக்னமாக வந்து குரு தசாபுக்தி எந்திரம். குரு வந்து 5, 8ஆம் அதிபதி 11 இருக்கும்போது பெரிய லாபங்கள் விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. பெரிய அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கும். நடக்காதுங்கிற ஒரு விஷயம் திடீர்னு நடந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுக்தி. சனி வந்து 6, 7ஆம் அதிபதி 8 இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கினுடைய பேச்சுவார்த்தைகள் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான குரு 11 விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கனால நான் இந்த டைமில் வந்து எவ்வளோ காசு வருதோ அதை சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 11 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர தசாபுக்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பழைய பூமி விற்பனை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கவங்க பழைய வண்டி வாகனம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள் வந்து பார்த்தா குரு வந்து விபரீத ராஜ்யங்களை அள்ளி கொடுத்துரும். சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுக்தி அந்தரங்கள். புதன் வந்து 11 இருக்கும்போது பெரும் பணம் சார்ந்த விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை நினைச்சதோடு ஒரு பெரிய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுக்தி அந்தரங்கள். கேது வந்து பார்த்தீங்கன்னா ராசியிலையும் சில நேரத்தில் வெடுக்கொடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் எமோட் ஆவீங்க, தனிமையை நினைச்சு போவீங்க, தனிமையில் உட்காந்து ஐயோ என்னடா அது இப்படி பண்ணியிருக்கே அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் யோசிச்சு பண்ணுறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக வந்து சுக்கிர தசாபுக்தி. சுக்கிரன் வந்து 3, 10ஆம் அதிபதி 11 இருக்கும்போது உங்கள் முயற்சியில் ஒரு பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாடு வெளி மாநிலங்கள் இருக்கணும் ஒரு பெரும் பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான். டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களும் வந்து சிறப்பான பணங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம்.
மற்றபடி என்னங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி யார் யாரை பாதிக்கும். ஸோ எல்லாருமே வந்து ஜென்ரலாக வந்து ஒரு ராசி பலனை பார்த்து எனக்கு ஜென்மகுரு வந்துருச்சு, எனக்கு டென்ஷனாக இருக்குது, ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிடுறீங்க. அது வந்து என்றைக்குமே சந்திரனை மையமாக கொண்டு பார்க்குறது வந்து குரு பயிற்சியில் தான் பார்க்குறோம், ராசியில் பார்க்குறோம். பட் லக்னத்துக்கு பார்க்குறோம். லக்னத்துக்கு பார்க்கும்போது தான் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஜென்ரலாக சொல்கிறேனே எப்படிலாம் வந்து குரு பயிற்சி உங்களை பாதிக்குங்கிறதுல வந்து என்ன மாதிரி விஷயம்னா, நம்பர் 1, உங்கள் லக்னத்துக்கு வந்து குருவின் தசாபுக்திகள், அதாவது குருவுடைய தசாபுக்திகளோ இல்லாட்டி உங்களுக்கு நடக்கிற தசாபுக்திகளோ வந்து குருவுடைய நட்சத்திரம் நடக்கிற தசாபுக்திகள் நடந்ததுன்னா அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த காலகட்டங்கள் வந்து ஒரு டென்ஷனையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுவும் அது நெகட்டிவான இடத்துல இருந்தால். உதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 5, 8ஆம் அதிபதி சிம்மராசிக்கால் வந்து 5, 8ஆம் அதிபதி குரு வந்து பெரிய ஐயோ அஷ்டம குரு பயங்கர டென்ஷன் பண்ணுவார் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி பார்த்திங்கன்னா டிகிரி வைஸ் பார்க்கும்போது இவருடைய லக்னம் நம்ம விஜய் சாருடைய லக்னமும் பார்த்திங்கன்னா 5, 8 தான் வரும். பட் என்னென்னா அவருடைய ஜனகால ஜாதகத்தில் குரு கும்பத்தில் இருக்கிறனால சனியும் குருவும் வந்து ஒரு பரிவர்த்தனையில் போயிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பெரிய யோகமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம வந்து ஜென்ரலாக ஒரு ராசி பலனை வச்சு முடிவு பண்ணாமல் அதுக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா தான் தெரியும். அது மட்டும் உங்களுக்கு அந்த குரு திசையோ புத்தியோ அந்தரமோ நடந்ததுனா தான் அது எஃபெக்ட் ஆகும். அது நடக்கலைன்னா அதோடைய பர்சன்டேஜ் வந்து மிஞ்சி போனால் ஒரு 5% தான் நடக்கும். எல்லா காலமும் அப்படியே ஒரு வருஷமும் போட்டு அடிக்கும் உதைக்கும்னு சொல்கிறதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அது மட்டும் இல்லாமல் அவர் பிரயாணிக்கிற நட்சத்திரங்கள் அது ரொம்ப மேஜராக வேலை செய்யும். உதாரணத்துக்கு வந்து குரு வந்து கடகத்துக்கு வந்து பயிற்சியாகி போகும்போது அவர் சுயசாரத்தில் இருப்பார். ஸோ புனர்பூசத்தில் போவார், அதுக்கப்புறம் பூச நட்சத்திரத்தில் போவார். ஸோ பூச நட்சத்திரத்தில் போகும்போது என்ன ஆகும்னா சனியுடைய விஷயங்கள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு சனி திசை நடக்கிறவங்க, சனி தசாபுத்தி அந்த நடக்கிறவங்க அவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்கும், ப்ளஸ்ஸும் கொடுக்கும் மைனஸும் கொடுக்கும். அவங்க ஜனனகால ஜாதகத்தை வச்சு தான். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஆயில்யத்துக்கு போகும். ஸோ ஆயில்யத்துக்கு போகும்போது எப்படி இருக்குது அப்படி தான் பார்க்கணுமே ஒழிய ஜென்ரலாக வந்து பொதுப்படையாக வந்து ஒரு குரு வந்து இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க குருங்கிறவரை வந்து பார்த்திங்கன்னா நல்லவர், அவர் எல்லாமே கொடுத்துறாரு. அப்படி கிடையாது. எல்லா லக்னத்துக்கும் வந்து குரு வந்து நல்லவரானா கிடையவே கிடையாதுங்க. சிம்ம லக்னத்துக்கு வந்து 5, 8ஆம் அதிபதி குரு. ஸோ 5, 8ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல இடத்துல அமைஞ்சார்னா அது 11ல் அமைஞ்சார்னா அது விபரீத ராஜகமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் வேறு எங்கேனாச்சும் அமைஞ்சிச்சுன்னா அது ஒரு பெரிய மைனஸாக போடும். ஸோ குரு பயிற்சியை வந்து பிளைண்டாக எடுத்துக்காதீங்க. உதாரணமாக சொல்ல போனால் அதே குரு கன்னி ராசிக்காரர்கள் வந்து 7ஆம் அதிபதியும், மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி வரும். ஸோ நாங்கள் லக்னத்துக்கு வந்து 7, 7 பாதகஸ்தானம். அது வந்து கண்டிப்பாக ஒரு பாதகத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அந்த தசாபுத்தி காலங்களில் தான் உண்மையாக. ஸோ குருவை வந்து நீங்கள் பிளைண்டாக இது வந்து குரு வந்து எனக்கு தப்பாக பண்ணுவார் அப்படி பண்ணாலும் தப்பாகவும் எடுத்துக்காதீங்க, ராங்காகவும் எடுத்துக்காதீங்க. அந்த தசாபுத்தி அந்தரங்கள் உங்களுக்கு நடக்கணும். இல்லை உங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி அந்தரங்கள் அந்த நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த பாதிப்புகளை அந்த ஏற்படுத்துங்கிறத எந்தவித மாற்றமும் இல்லை. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஜனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் கடகத்தில் கிரகம் இருக்கோ அது மேலே குரு போகும்போது கண்டிப்பாக ஒரு பாதிப்பை. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 1971, 72 பிறந்தவர்கள்லாம் பார்த்திங்கன்னா கடகத்தில் வந்து கேது இருக்கும். ஸோ என்னை எப்படி சொல்கிறேன்னா என்னுடைய ஜாதகத்தில் வந்து கடகத்தில் கேது இருக்குது. ஸோ கடகத்தில் கேது இருக்குன்னா அப்போ குரு வந்து பேச்சியாகி வரார். பேச்சியாகி அங்கே வரும்போது அந்த குருவும் என்னோடய ஜனகால ஜாதகத்தில் இருக்க கேதும் மீட் ஆகும்போது கண்டிப்பாக ஒரு பிரச்சனையை கண்டிப்பாக ஏற்படுத்தப்படுறது. அது காலகட்டம் என்ன ஒரு 2 மாதம் வச்சு செஞ்சுருவாங்கன்றது தான் உண்மை. எனக்கு என்ன தான் வேறு ராசி கீசி எது இருந்தாலும் அந்த கேது இருக்கிற இடத்தில் என்ன ஜனகால ஜாதகத்தில் கேது இருக்கிற இடத்துல அந்த குரு போகும்போது கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணுமே ஒழிய. ஸோ இந்த இது நாடி முறைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி முறையில் பண்ணுறது பர்ஃபெக்டாக வருமே ஒழிய மற்றபடி வந்து ஜென்ரலாக வந்து குரு வந்து ஜென்மத்துக்கு வந்துட்டார் ரொம்ப கஷ்டப்படணும், 7.5 சனி வந்து வச்சு ரொம்ப கஷ்டப்படணுன்றதுலாம் வந்து ரொம்ப தவறுதலான விஷயம். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணுன்னா கூட என்னுடைய நண்பர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடலாசிரியர். அவர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளத்தை அளித்தா பழனி பாரதி. அவர் வந்து பார்த்திங்கன்னா 7.5 சனிங்க அவருக்கு. அவர் என்ன சொல்கிறார், பத்திரிகையெல்லாம் பார்த்தேன் 7.5 சனின்னு ரொம்ப பயங்கரமாக போட்டிருக்கானுங்க, ஆனால் இந்த டைம் தாங்க பணம் கொட்டுதுங்கிறது. காரணம் என்ன, ஒரு ஜனகால ஜாதகத்தில் வந்து ஒரு ப்ளஸ்ஸான இடத்துல சனி இருந்து அந்த தசாபுத்தி 8 வரும்போது பெரிய லாபங்கள். அன்றைக்கி வந்து அந்த சொல்கிறார் எனக்கு நேரமே இல்லைங்க அவ்வளோ பணம் வருதுங்கிற மாதிரியான விஷயங்களே கண்டிப்பாக இருக்கும். அதனால் நீங்கள் ஜென்ரலாக எடுத்து மன உளைச்சல் பட்டுக்கிட்டு ஐயோ இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும். இந்த யூடியூப்பில் வந்து உள்ள ப்ராப்ளமே என்னென்னா எந்த விஷயமாக இருந்தால் பிளைண்டாக நம்பிடுறது. ஐயோ எனக்கு இங்கே இருக்குங்க அங்கே இருக்குங்க அந்த மாதிரி இல்லைங்க. அது உங்கள் ஜனகால ஜாதகத்தில் எப்படி லிங்க் ஆகுது, அந்த தசாபுக்தியோட எப்படி லிங்க் ஆகுதுன்னு
பார்த்துட்டு நீங்கள் பண்ணும் இல்லையா. ஜென்ரலாக வந்து குரு பயிற்சி இப்போ பலன்களை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்கிறது தான் உண்மை. ஸோ மற்றபடி என்னங்க, இன்னொரு நிகழ்ச்சியில் பார்ப்போம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.